இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அளிக்கும் ரூபாய் 3000 பற்றியும் அது என்னென்ன திட்டங்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கான ஜூன் மாத தொகை தமிழ்நாடு அரசு மூலம் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. அது என்னென்ன திட்டங்கள் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் 15ஆம் தேதி ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி தகுதியான பெண்களுக்கும் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் ரூபாய் 1000 பெறுவதற்கு ஜூன் மாதத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறப்பு முகாம்களில் சென்று விண்ணப்பித்தால் தகுதியானவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ்நாட்டில் கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. இதற்கான 2ஆம் தவணை இந்த வாரம் வழங்கப்படும். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தனர். அதன்படி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் கடந்த வருடம் நடந்து 1 வருடமாக பணம் வழங்கப்பட்டு வருகிறது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு ஜூன் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக 3வது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அமலில் உள்ளது. இதை அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என்ற 3 திட்டங்கள் மூலம் 3000 ரூபாய் ஜூன் மாதத்தில் விடுவிக்கப்பட உள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.